இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே பிசினஸ்ல நம்ம கூட மோதுறவங்கள ஒரு போட்டியாளரை தான் நம்ம பார்க்கணும். அவங்கள ஒரு எதிரியா பார்க்க கூடாது. அம்மா யாரை என்னைக்கு எதிரியா நினைச்சிருக்காங்கன்னு சொல்லு. அந்த கிருஷ்ணவேணி தான் நம்ம குடும்பத்தையும் அவங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. பழைய பகையில இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு தான் குறுக்கு வழியில யோசிச்சு நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படி அவங்க சும்மா விடுறது? ஏங்க, அதுக்காக தனிப்பட்ட முறையில அவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு தானே. கொஞ்சமாச்சும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நியாயமா நடந்துக்கணுங்க. அவங்க அப்படியே நியாயமா நடந்துக்கிட்டாங்க. அம்மாவை நஷ்டப்படுத்துறதுக்காக அவங்க இவ்வளவு செய்யறப்போ நான் சும்மா இருப்பேனா? நான் நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ தேவையில்லாம எதையும் பேசி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத. ஏங்க, அதுக்கு இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த கிருஷ்ணவேணி அம்மா விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. அடக்கடவுளே, இவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்களே. கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு இதால ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இதை எப்படியாவது தடுத்தாகணும். என்னாச்சு? கிருஷ்ணவேணியோட பேட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம கம்பெனி அழிக்கணும், நம்ம அம்மாவை பழைய ராஜேஸ்வரியா பார்க்கணும், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க கம்பெனி இப்போ அழிய போகுது. இவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறத கவரேஜ் பண்றதுக்கு நம்ம ஆளுங்க அங்கே போயிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல ஃபோன் வந்துடும். அதை சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி யாரும் கிருஷ்ணவேணி கம்பெனியில் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்காமல் செய்கிறேன். Excuse me, யாரும் மூவ் பண்ண கூடாது. போனை யாரும் யூஸ் பண்ண கூடாது. It's an IT department operation. Where is கிருஷ்ணவேணி? சீக்கிரம் கூப்பிடுங்க. அம்மா, இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பாக்கும்போது மேடம், ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர் வந்திருக்காங்க மேடம். இவங்கெல்லாம் யாரு? உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா? மேடம், பிரசன் நினைக்கிறேன். ஓ, என்ன அரெஸ்ட் பண்றத கவரேஜ் பண்ண வந்திருக்காங்களா? மேடம், எங்க கடமையை செய்ய விடுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் கோஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி நான் பணம் கட்டிட்டேனா என்னன்னு இன்னொரு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. மேடம். சார், நான் இங்க தான் இருப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. வேணியம்மா? வானதி, சொல்லுமா. அம்மா, அது அம்மா, நான் ஒன்று சொல்லணும். என்னாச்சுமா? ஏன் டென்ஷனா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? அது அப்படி ஒன்றும் இல்லை. உங்க கம்பெனிக்கு ஐடி ரைடு வர போறாங்களா? உங்களை அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? மேனேஜர். மேடம், சொல்லுங்க மேடம். என்னது இதெல்லாம்? சாரி மேடம். உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா? சத்தியமா தெரியாது மேடம். சொல்லுங்க. சொல்றா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் மேடம், சொல்றேன், சொல்லிடுறேன் மேடம். ஏன் சொல்லல?
ஏன் டாக்ஸ் கட்டல? அ, அ, எப்படி திடீர்னு போலீஸ் எல்லாம் வந்துச்சு? என்ன காரணம்? அது வந்து மேடம் அது வந்து போயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த வெளுத்து வாங்கிடுவேன். உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் மேடம் சொல்லிடுறேன் மேடம் எல்லாம் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜீவா கார்த்திக் சொல்லி தான் செஞ்சேன் மேடம். இப்ப சொல்லு. இதே மாதிரி லட்சமா உங்களுக்கு பணம் தருவேன். என்ன சொல்றீங்க? என்னாச்சு? ஏன் வீட்டுக்கு வந்து அழையா விருந்தாளியா கத்திட்டு இருக்கீங்க? நான் உன் வீட்டுக்கு விருந்து ஒண்ணும் சாப்பிட வரல. உன் முகமுடியே கிழிக்க வந்திருக்க ராஜேஸ்வரி. நான் நல்லது மட்டுமே நினைக்கிறவ, நேர்மையா வாழ்றவ. எனக்கு முகமுடியெல்லாம் தேவையில்லை. அப்படித்தான் நானும் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட நிஜ முகம் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? நான் சொன்னது புரியலையா இல்ல கேட்கலையா? உன் பிள்ளைங்க எனக்கு எதிரா எந்த சதி வேலையும் செய்யலன்னு சத்தியம் பண்ண சொல்லு ராஜேஸ்வரி. உன் மேல சத்தியம் பண்ண சொல்லு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது ராஜேஸ்வரி. இன்னும் நீ நல்லவளாதான் இருக்க. ஆனா உன் பசங்க அயோக்கியனுங்களா இருக்கானுங்க. வார்த்தையை கவனமா பேசுங்க. தப்பா பேசுனா அதை திரும்ப எடுக்க முடியாது. என் பசங்க அந்த மாதிரி. இங்க பாரு, எல்லா அம்மாக்களுக்கும் தான் பசங்க நல்லவங்களா தான் தோணும். உன் பசங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை நான் வாயால சொன்னா நீ நம்ப மாட்டேன். பொய் சொல்றேன்னு நினைப்பேன். அதனாலதான் சாட்சியோட வந்திருக்கேன்.